நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பாகிஸ்தானை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா நீ பாகிஸ்தானே சுற்றி வர அப்படின்னு சொல்லலாம். பட் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு இம்மிடியட் த்ரெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஏன் அப்படின்னா பாகிஸ்தானில் ஒரு சிவிலியன் கவர்மெண்ட்டே இல்லை. பேருக்கு தான் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அவங்களுடைய ஆர்மி தான் அதை வந்து ஆண்டுட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதை பற்றின தான் ஒரு விஷயமா இப்போவும் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாகிஸ்தான் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து அங்கே ஒரு பிரதமர் கூட 5 வருஷம் பதவி காலத்தை முழுசாக முடிச்சதே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷபாஸ் ஷரீஃப் இருக்கா இல்லையா, அவருமே 5 வருஷம் முடிப்பாரா இல்லையான்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ அங்க சிவில் கவர்மெண்ட்டுக்கும் இந்த ராணுவத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதல் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஷபாஸ் ஷரீஃப் உண்மையிலே வந்து நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரா, இல்ல அவர் அங்கதான் இருக்காரா, என்ன பிரச்சனை அங்க? அது மட்டும் இல்லாம அங்க ஆர்மிக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க. சரி, இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன முதல் விஷயத்தை நம்ம தெளிவாக பார்ப்போம். பாகிஸ்தானில் சுதந்திரம் வாங்கினதுலேருந்து எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. 1947 சுதந்திரம் வாங்கினாங்க. நம்ம எப்போ வாங்கினோமோ அப்போ தான் அவங்களும் வாங்கினாங்க. ஸோ சுதந்திரம் வாங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட 20 பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே பதவி வச்சிருக்காங்கன்னு பார்க்கப்படுது. இதில் ஒருத்தவங்க கூட 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணவே கிடையாது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 பிரதமர்கள் வந்து பதவியில் இருக்கும்போதே கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 முறை, அதாவது 3 ஆர்மி ரூல் வந்து அங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. பாகிஸ்தானோட ராணுவம் பாத்தீங்கன்னா 3 வாட்டி வெற்றிகரமா சிவில் அரசாங்கத்தை கவிழ்த்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். 1958 பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் அயூப் கான் வந்து ஆட்சியை பிடிச்சாரு. 1977 வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஜியா உல் ஹக் வந்துட்டு ஆட்சியை பிடிச்சாரு. 1999 ஜெனரல் பர்வேஸ் முஷாரப் வந்து ஆட்சியை பிடிச்சாரு அப்படின்னு நம்ம பார்க்கறோம். இவங்க எல்லாமே வந்து ராணுவ ஆட்சியை அங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். பாகிஸ்தானோட ராணுவ தளபதி, அதாவது இந்த அசீம் முனீர் இருக்காரு இல்லையா, அவரோட பதவி காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரோட பதவியை வந்து நீடிக்கிறதுக்கு அல்லது அந்த பதவியில இருந்து அவருக்கு இன்னொரு பதவியாக நம்ம இப்போ ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த பதவி மாத்துறதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, அதாவது அந்த நோட்டிபிகேஷன் வந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. சட்டப்படி பார்த்தா இன்னைக்கு தேதியில பாகிஸ்தானுக்கு ஒரு ராணுவ தளபதியே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு இந்த 27வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணாங்க. இது வந்து பாராளுமன்றத்தில் அவங்க நிறைவேற்றினாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதுபடி பார்த்தீங்கன்னா அசீம் முனீருடைய உயர் பதவியான இந்த சுப்ரீம் கமாண்டர் அப்படின்ற பதவி வந்து இந்நேரம் அவர் கையில வந்திருக்கணும். முக்கியமா இந்த கையெழுத்து பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப் போட வேண்டி இருந்துச்சு. அவர் போடாதது காரணம் என்னன்னா, அவர் நாட்டில் இல்லைன்னு சொல்றாங்க. போடாதனால அவருக்கு இன்னும் பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்ப ஷபாஸ் ஷரீஃப் எங்க இருக்காரு, எங்க போனாரு அவர் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த நியூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. ஏன்னா ஷபாஸ் ஷரீஃபை காணோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானுடைய சிவில் ராணுவ மோதலை நோக்கி செல்லுது அப்படின்றது இது ஒரு விஷயமா காட்டுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஷபாஸ் காணாம போனதுனால முனீருடைய உயர் பதவி வந்து அறிவிக்கிறதுக்கு தாமதமாகுது அப்படின்னு பார்க்குறோம். என்ன நடக்குது, ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, சமீபத்தில் பாகிஸ்தான்ல வந்த இந்த 27வது அரசியலமைப்பு திட்டம் இருக்கு இல்லையா, இதை வந்து உலக நாடுகள் எல்லாமே விமர்சனம் பண்ணாங்க. யூஎன் கூட வந்து ஒரு கண்டனமே தெரிவிச்சாங்க. இந்த சட்ட திருத்தம் மூலமா பாகிஸ்தான் ராணுவ சட்டம், அதாவது இது டோட்டலாவே ஒரு ராணுவத்துக்கான சட்டம் அப்படின்ற மாதிரி மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு புதிய உயர் பதவியை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா பாகிஸ்தான்ல எப்பவுமே வந்து ராணுவ தளபதி தான் வந்து அதிகாரமிக்கவராக இருப்பாங்க. எந்த சிவில் கவர்மெண்ட் வந்தாலும் சரி, அல்டிமேட்டான அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ தளபதி கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்போ இந்த 27 திருத்தம் மூலமா பாத்தீங்கன்னா அதை விட அவருக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பெரிய பதவியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம். அதுதான் இந்த சிடிஎஃப் அப்படின்னு சொல்றாங்க, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்டையர் ஃபோர்ஸுக்கும் அவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து போச்சு. இந்த பதவி வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் அவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ராணுவ தளபதியா இருக்கிற இந்த அசீம் முனீர் பாத்தீங்கன்னா இந்த புதிய பதவிக்கு மாறணும், அதாவது அவர் வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸா வந்துட்டு மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா ராணுவத்தோட தளபதியா அவரோட 3 வருஷ பதவி காலம் வந்து இந்த நவம்பர் 29ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம். இப்போ வரைக்கும் அவர் இன்னும் மாறாம இருக்காரு. இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2, அதாவது 29ஆம் தேதி அவரோட பதவியோட காலம் வந்து முடிஞ்சு போச்சு. அவர் இன்ஆக்டிவ் ஆயிட்டாரு. அதனால ஷபாஸ் ஷரீஃப் வந்து கையெழுத்து போட்டு அசீம் முனீர் தான் வந்து அடுத்த சிடிஎஃப் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கணும். ஆனா பாகிஸ்தான் அரசாங்கம் இன்னும் அதை செய்யல அப்படின்னு சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் கிரியேட் பண்றாங்க. அந்த போஸ்ட்டுக்கு முக்கியமான ஆள் ஒருத்தர் இருக்காரு. அவர் பவர்ஃபுல்லான ஆள் கண்ட்ரியில. அவரு 4-5 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த பதவி அவருக்கு எப்ப வரும்னு சொல்லிட்டு. ஒரு ப்ரமோஷன் வருதுன்னா நமக்கு தெரியும், பதவி காலம் இருக்கும்போது அந்த லெட்டர் நம்ம கொடுத்துருவோம் சொல்லிட்டு. அப்ப என்ன மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி அங்க போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது அப்படின்னு பாக்குறாங்க. சரி, ஷபாஸ் ஷரீஃப் இப்ப எங்க இருக்காரு, இது எதனா ஒரு சதி வேலை நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நவம்பர் 29ஆம் தேதி ஷபாஸ் ஷரீஃப் இந்த நோட்டீஸ்ல வந்து கையெழுத்து போட்டிருக்கணும். ஆனா அவர் வந்து பாகிஸ்தான்ல இப்ப இல்ல. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பஹ்ரைன் நாட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து பாகிஸ்தான்ல திரும்பாம நேரா லண்டனுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. பஹ்ரைன் நாடு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து 1500 கிலோமீட்டர்ல இருக்கு. பஹ்ரைன்ல இருந்து லண்டன் வந்துட்டு 5000 கிலோமீட்டர்ல இருக்கு. இங்க வந்து இந்த வேலையை அவர் முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் அதை பண்ணவே கிடையாது. நேரா லண்டனுக்கு போயிட்டார். லண்டன்ல
லண்டன்ல இப்போ 2-3 நாள் அங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அசீம் முனீருக்கு இந்த பதவி கொடுக்கறது வந்து எவ்வளவு முக்கியம்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த கையெழுத்த போடாம அவரு லண்டன்ல போய் உட்காந்துருக்காரு அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பாகிஸ்தானுக்கு சட்டப்படி ராணுவ தளபதியே இல்லை அப்படின்றத காட்டுது. பல அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷபாஸ் ஷெரீப் இதை வேணும் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த டிலே அவர் பண்றாரு, என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசீம் முனீருக்கு இந்த சிடிஎஃப் வந்துட்டு ப்ரொமோஷன் வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷபாஸ் ஷெரீப் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ராணுவத்தோட அதிகாரம் பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட குவியறதை தடுக்க தான் வந்து அவர் இந்த தாமதத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் லண்டன்ல இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா அசீம் முனீரோட பேரம் பேசலாம், ஏதாவது நெகோசியேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. என்ன மாதிரி நெகோசியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சிடிஎஃப் ஆயிடுங்க, ஆனா அதுக்கு பதிலா இந்த சிவில் ஆட்சியில, அதாவது நாங்க பண்ற ஆட்சியில நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, குறுக்கீடும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம புதுசா உருவாக்கப்பட்ட இந்த சிடிஎஃப் பதவி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அந்த பவருக்கு வந்துட்டா அசீம் முனீருக்கு ஆயுள் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லைஃப் லாங் அவருக்கு வந்து பாதுகாப்பு அதுல இருந்து கொடுக்கப்படுது. எந்த கோர்ட்டும் யாரும் அவரை கேள்வி கூட கேட்க முடியாது. அவர் வந்து கொலை கூட போய் பண்ணலாம், அவரை வந்து யாரும் கேட்டா வந்து தொட கூட மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுத்ததுக்கு முன்னாடி ஷபாஸ் ஷெரீப் அரசியல் பேரம் பண்ணு தான் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. கண்டிப்பா அவரு இவ்வளவு பெரிய பொசிஷன் அவருக்கு கொடுக்கறதுனால பேரம் பேசுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோட்டிபிகேஷன் வராதனால ராணுவத்துக்குள்ள இப்ப பெரிய போட்டியும் உருவாயிருக்கு அப்படின்னு பாக்குறோம். மத்த ஜெனரல்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த பதவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அசீம் முனீர் தவிர, அதாவது 4 ஸ்டார் ஜெனரலா இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான் அங்க இருக்காரு. அவர் தான் பாத்தீங்கன்னா ஷகீர் ஷாம்சாத் மிஸ்ரா அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் வந்து சீஃப் ஜாயின்ட் ஸ்டாஃப் ஆஃப் கமிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. இவர் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பங்களாதேஷ்ல போயிட்டு யூனிஸ் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் பாகிஸ்தான் வந்து போனாரு சொன்னாங்க இல்லையா, அவர் தான் இவரு. அதாவது அசீம் முனீருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியவர், ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ஆளு அப்படின்னு பார்க்கப்படுது. இவர் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவரும் அந்த பொசிஷனுக்கு ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்போ பாகிஸ்தான் ராணுவத்துல யாரு அடுத்து இருக்காங்க அப்படின்றது தெரியல, யாருக்குள்ள போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றதும் புரியல, அடுத்த ராணுவ தளபதி யாருன்றதும் தெரியல, அணு ஆயுதங்களை யாரு வந்து கண்ட்ரோல் பண்ண போறாங்க அப்படின்ற எந்த ஒரு தெளிவுமே இல்லாத நிலையில தான் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி குழப்பம் வந்தா அதோட நேரடி தாக்கம் எங்க இருக்கும்னா இந்தியாவில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, ராணுவத்தில் இருக்கிற ஜெனரல்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களை வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆளா காமிக்கிறதுக்காக இந்திய எல்லையில ஏதாவது பிரச்சனையை உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றோம். இது பாகிஸ்தானுக்கு ரொம்ப சிக்கலான நிலைமை தான் கொண்டு போய் விடும்ன்றது நம்ம சைட்ல இருந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய பதில் இந்த விஷயத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரும் வைக்கிற இந்த கான்ட்ரவர்சிக்கு என்ன அவங்க பதில் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் இந்த காஜா ஆசிஃப் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த நோட்டிபிகேஷனால வேலையை வந்து நாங்க ஆரம்பிச்சிட்டோம், ஷபாஸ் ஷெரீப் லண்டன்ல இருந்து திரும்பி வந்த உடனே கையெழுத்து போட்டுருவாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஏன் ஏற்கனவே போடல அப்படின்றத இங்க எல்லாரும் கேட்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்துக்கு சைன் பண்ணாம அவர் லண்டன்ல போய் உட்காந்துருக்காரு அப்படின்றதான் இங்க பார்க்கணும்னு சொல்லப்படுது. அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஷபாஸ் ஷெரீப் வந்து கையெழுத்து போடுவாரு, அசீம் முனீர் வந்து சிடிஎஃப் ஆயிடுவாரு, எதிர்கட்சிகள் இந்த பதவியை வந்து வேற எதிர்த்து நீதிமன்றத்தில் கண்டிப்பா வழக்கம் வந்து போடுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அசீம் முனீருக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயுள் முழுக்க பாதுகாப்பு போன்ற அதிகாரங்களை வந்து அரசாங்கம் கண்டிப்பா குறைக்க சொல்லி இவங்க எல்லாம் போராடுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. 1947 இருந்தே பாகிஸ்தானோட அரசியல் என்ன அப்படின்னா, சிவில் ஆட்சி பலவீனமா தான் இருக்கும், ராணுவ ஆட்சி அதிகாரத்துல வந்து தலையிடும் அப்படின்றது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அங்க 3 முறை ராணுவ புரட்சி நடந்திருக்கு. மீதி காலங்கள்ல ராணுவ அதிகம் தான் அங்க ஒரு முழுமையான வந்து சிவில் ஆட்சியை வந்து ஆளும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். அப்படியே சிவில் ஆட்சி இருந்தாலும் அது ஒரு ஹைபிரிட் ரெஜிம் தான் இருக்கும். ஹைபிரிட் ரெஜிம்னா கவர்மெண்ட் வந்துட்டு பேருக்குன்னு இருக்கும், ராணுவம் வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே, சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஷபாஸ் ஷெரீப் லண்டன்ல போய் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் அசீமினுடைய பதவி காலம் முடிஞ்சிட்டு இந்த கேப் இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுதான் இந்த பாகிஸ்தான் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக குழப்பமான விஷயமா பார்க்குறோம். ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை வந்துட்டு எப்போதுமே தெரிவிச்சுட்டே இருங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.